அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் கலை நிகழ்ச்சி. மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளை வழங்கினார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு மு. வைத்தியநாதன். முழு அடைப்பு காலத்தில் குழந்தைகளின் மனவளர்ச்சி திறன் பாதிப்பு, மருத்துவர்கள் தகவல். இரவு முழுவதும் செயல்படும் மதுபான விடுதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் கலை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் கலை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கத்தின் சார்பில் பல்வேறு திறனை வெளிக்காட்டும் வகையில் பாடல்கள், இசை, நடனம், பலகுரல், யோகா, கவிதை மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான திரு மு. வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளின் கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். மேலும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் விருதுகளை வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். உங்களுடைய போட்டோ மாறிந்தா அப்புறமா நம்ம வந்து அவங்க யோகா சிறப்பாக செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஆங்கிலத்தில் ஒரு பெறுவதில் மகிழ்ச்சி, கொடுப்பதில் தான் மகிழ்வு என்று அன்னை தெரசா கூறியது போல ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தை ஏறிவாங்க. உங்களுடைய போட்டோ மாறிந்தா அப்புறமா நம்ம வந்து அவங்க உரியதை வச்சுக்கலாம். வாங்க கைத்தட்டி அதை செய்கிறார். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அண்ணன் அவர்கள் பல வேலைகள் இருந்தாலும் எங்களுடைய கலை ஒரு அரசியல்வாதி. இவர் செயல்களின் புரட்சியை மௌனமாய் சாதித்துக் கொண்டிருப்பவர். இவருக்கு இந்த மேடை மிகப்பெரிய சல்யூட் செலுத்துகிறது. இப்பொழுது நடனத்தின் வழியாய் இரவு முழுவதும் செயல்படும் மதுபான விடுதிகளுக்கு தடை விதிக்க வேண்டுமென புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இரவு முழுவதும் செயல்படும் மதுபான விடுதிகளால் அதிக குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். ஒரு மதுபான கடையில் வயதுக்கு வந்த பெண்கள் அறகுட ஆடையுடன் மதுபானத்தை இப்படி வாங்கினாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு அங்கேயே ரோட்டில் பூச்சி பெறலுக்கு இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்படுத்த. முழு அடைப்பு காலத்தில் குழந்தைகளின் மனவளர்ச்சி திறன் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று பரவல் கடுமையாக இருந்தபோது முழு அடைப்பு போடப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த முழு அடைப்பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டிற்குள் சிறைப்பட்டு கிடந்தனர். வெளி பழக்க வழக்கங்கள் இல்லாமல் குழந்தைகள் மன வளர்ச்சி இல்லாதது போல் இருந்தனர். பிறந்த குழந்தைகளால் சரிவர பேச முடியாமல் குழந்தைகள் தங்கள் இயல்பான ஆற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்பை இழந்தனர். சக குழந்தைகளுடன் விளையாட முடியாமல், பெற்றோர் உறவினர்களுடன் பழக முடியாமல் விலகி செல்போன்களில் மூழ்கினர். இதன் தாக்கம் அவர்களின் மன வளர்ச்சியில் தற்போது காணப்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். தங்கள் குழந்தைகள் சரியான வார்த்தைகளை பேச முடியாததால் பெற்றோர்கள் மருத்துவமனைகளை நாடி செல்வது அதிகரித்துள்ளது. விசாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் மனநல பிரிவுக்கு வாரத்திற்கு 20 பேர் வரை இதுபோன்ற குழந்தைகளை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வருகின்றனர். இதனால் பேச்சு பயிற்சி சிகிச்சையாளர்களுக்கான தேவை அதிகரித்துள்ளது. கொரோனா பரவலுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தைகளின் வயது இப்போது 3 முதல் 5 வயதிற்குள் உள்ளது. அவர்களின் உடல் வளர்ச்சியை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும்
சில குழந்தைகள் இயற்கையான மனமுதிர்ச்சி குறைவாக இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். பேச்சுத்திறன் இல்லாமை, பதிலளிக்காதது போன்ற குறைபாடுகளை கண்ட பெற்றோர் மருத்துவர்களை தொடர்பு கொள்கின்றனர். பிளே ஸ்கூல் அல்லது நர்சரியில் சேர்க்கப்படும் வயதில் பேச்சு சிகிச்சையாளர்களிடம் குழந்தைகள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். குழந்தைகள் இயல்பான நிலையில் இல்லாததால் 3 ஆண்டுகளுக்கு பிறகும் LKGயில் சேர்க்க முடியவில்லை. இப்போது குழந்தைகளுக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பதே எங்கள் வேலையாகிவிட்டது என்கிறார் விஜயவாடாவை சேர்ந்த ஒரு குழந்தையின் தந்தை. இது சம்பந்தமாக விஜயவாடா அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் உளவியலாளர் துர்கா பிரசாத் என்பவர் கூறுகையில், கொரோனா முழு அடைப்பு காரணமாக குழந்தைகள் மற்றவர்களுடன் தொடர்பு இல்லாததால் குழந்தைகளின் பேச்சு மெதுவாக உள்ளது என்றும், பெற்றோர் இருவரும் வேலை செய்யும் குடும்பங்களில் இந்த பிரச்சனை அதிக அளவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தைகள் 2 வயது வரை செல்போன் மற்றும் டிவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும், குழந்தை பருவத்தில் சுற்றுச்சூழலை கவனிப்பதன் மூலம் மூளையின் செயல்பாடு அதிகரிக்கிறது என்றும் தெரிவித்தார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி. புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த செமி ஆனியான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஒரே நாப்கின் போதும் ஒரு நாள் முழுவதுக்கும் 5 டெக்னாலஜி இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த ஆர்கானிக் செமி ஆனியன் நாப்கின், இந்தியாவில் முதல் முறையாக 8-in-1 ஆனியன் பேட்ஸ். சுதந்திரமா ஆனந்தமா நம்மளோட பீரியட்ஸை கொண்டாடலாம் ஃபெமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபெமியில்? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? ஆர்கானிக் மற்றும் இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரிப் கொண்டது. பெண்களே, இது மாற்றத்திற்கான நேரம். மாற்றிக்கொள்ளுங்கள். செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினை ஆர்டர் செய்து இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். செமி ஹெல்த் கேரின் ஆனியன் பேட். நந்தா ட்ரேடர்ஸ், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டீலர், நம்பர் 1/36, நாகரத்னா இல்லம், மெயின் ரோட், லாஸ்பெட், புதுச்சேரி. Contact 84280-65656 and 84893-65656. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜூனியர்ஸ் எக்ஸலன்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜெயபால் நகரில் இயங்கி வரும் ஜூனியர்ஸ் எக்ஸலன்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. பள்ளியின் நிர்வாகி கார்த்திகா தேவி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் மற்றும் கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் பக்ரிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்து மழலையர்களுக்கு பட்டங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். தொடர்ந்து பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நாடகமும் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். பகுதியில் விளையாட்டு அவங்களுக்கு சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடை வெயிலை முன்னிட்டு அதிமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி முழுவதும் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி ஆகியவற்றை வழங்கினார். மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், அவைத்தலைவர் அன்பானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் கலை நிகழ்ச்சி. மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளை வழங்கினார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு மு. வைத்தியநாதன். முழு அடைப்பு காலத்தில் குழந்தைகளின் மனவளர்ச்சி திறன் பாதிப்பு, மருத்துவர்கள் தகவல். இரவு முழுவதும் செயல்படும் மதுபான விடுதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை.